திரு சேகர், இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது பட்ஜெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட வருமானம் எப்படி, அந்த வருமானத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வருமானம் வருது. ஓகே, அப்படி பார்க்கும்போது எப்படி ப்ராக்ரெசிவாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல ஃபிஸ்கல் டெபிசிட், ஒரு நாட்டோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை எப்படி குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.4% 2022-23 இருந்துச்சு. அதை 23-24 பட்ஜெட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணது 5.9. ஆனால் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது 5.6, அடுத்த இயரில் 4.9, 2024 4.5க்கு கொண்டு வரதா கொண்டு வந்துருக்காங்க. சரி சரி, இதில் ஒரு கண்ட்ரியோட growth எதில் வருது அப்படின்னா, அதோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகுதோ அதை வச்சு தான் அந்த கண்ட்ரியோட growth இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தால் தான். அப்போ இந்த பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி ரூபாய் செலவை வச்சு நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.11 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்குறாங்க. another 3.9 lakhs crores 3,90,000 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட்ஸா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய். ஓகே, இதுல ரயில்வேல எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 2,52,000 கோடி, ரோட்ஸுக்கு 2,72,000 கோடி, டிஃபென்ஸுக்கு 1,72,000 கோடி, அட்டாமிக் எனர்ஜிக்கு 13,000 கோடி. ஸோ இதெல்லாம் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படக்கூடிய ஒதுக்கீடுகளை ஒட்டி தான் இருக்கு டிஃபென்ஸோ. சார், இதுல முதல்ல சொல்ல வந்ததே தான், ஒரு பட்ஜெட் போடும்போது அந்த நாட்டுடைய வருமானத்தை எப்படி எதுக்கு பிரியாரிட்டி பேசிஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எவ்வளவு வருது, எப்படி கொடுக்குறோம், எப்படி என்ன, அதுக்குன்னு ஒரு இதில் தான் இருக்கும். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னா 1,20,000 கோடி இருக்கு. சரி, எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா 1,20,000 கோடி கிட்டத்தட்ட இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து எந்தெந்த செக்டார் இருக்கு. நீங்க வந்து இந்த பட்ஜெட் இல்ல, நீங்க ஒரு 10 வருஷத்து 15 வருஷத்து பட்ஜெட்டை வேணாலும் அனலைஸ் பண்ணி பாருங்க. there will be a variance of 5 to 7% தான் இருக்குமே தவிர இப்படி தான் ஃபண்ட்ஸ் அலோகேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு யூனிஃபார்மா டெவலப்மெண்ட்டுக்குரிய ப்ராஜெக்ட், அதாவது வந்து இது பண்ண இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு, நாட்டுடைய மக்கள் தொகை வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்க்கறது. அப்ப இந்த நாட்டோட மக்கள் தொகை 140 கோடி மக்கள். இந்த 140 கோடி மக்கள்ல 80 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரப்போறோமோ வரப்போலையோ தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த 80 கோடி மக்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு 5 கிலோ அரிசி இதுன்னு கிராண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இரண்டாவது இது பிலோ பாவர்ட்டி லைன், மிடில் இன்கம் குரூப். மிடில் இன்கம் குரூப் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை. இப்போ யாரை மிடில் இன்கம்னு எடுத்துக்கலாம், ஒரு 50,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கீழே வாங்குறவன நான் மிடில் இன்கம்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் போனால் நான் மிடில் இன்கம் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 65,000 ரூபாய் மாசம் சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு வருமான வரி கிடையாது. நீங்க வாங்குற வருமானத்தை அப்படியே செலவழிச்சுக்கலாம், உங்க குடும்பத்துக்கோ உங்க குரோத்துக்கோ செலவழிச்சுக்கலாம். 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் எக்ஷன் கொடுத்தாங்க, அது இப்போ இன்னொரு 25,000 ரூபாய் கொட்டியிருக்காங்க. சரி, இவங்களுக்கு தான் இப்படி ஒரு பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் குரூப்ல பார்ப்போம். சரி, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க அப்படின்னா 90 லட்சம் வருமானம் இருக்கிறவங்களுக்கு வருமான வரி இருக்காது. இதே நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், ஏன்னா 8 அவங்க பண்ற வருமானத்துக்கு 8% தான் விற்கிறாங்க. அதுவும் பேங்கிங் சேனல் மூலமா பண்ணினீங்கன்னா, உங்களுடைய நெஃப்டோ இல்ல கியூஆர் கோட்ல பண்ணீங்கன்னா 6% தான் விற்கிறாங்க. அப்போ 1,20,000 பிசினஸ் பண்ணா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு டாக்ஸ் ஒரே கேள்விதான். சகோதரர் வந்து இன்கம் டேக்ஸ்லையோ இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலையோ நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்த மாதிரி சொல்றாரு. என்னுடைய கேள்வி, ஜிடிபியில் தனி மனித இன்கம் டேக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கா அல்லது கார்பரேட் டேக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கா? அவங்க சொல்லி இருக்கபடி கார்ப்பரேட் டாக்ஸ் தான் அதிகம் இருக்கு, பர்சனல் டாக்ஸ் தான் அதிகமா இருக்கு சார். 19% சார், கார்ப்பரேட் 17% சார். நீங்க நான் அவங்க சொல்லி இருக்கு இல்ல அவங்க சொல்லி இருக்குது, நான் உண்மையை சொல்றேன். 10,20,000 கோடி கார்ப்பரேட் டாக்ஸ். ஓகே, அதர் டாக்ஸ் இன்கம் 11,87,000 கோடி. இது தனி மனிதர் வருமானம் கிடையாது. இந்த நாட்டுல வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு இருக்கு, எல்எல்பின்னு இருக்கு, கோஆபரேட்டிவ் செக்டார்னு இருக்கு. இவங்க எல்லாம் தனி மனிதர்கள் கிடையாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிசினஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னைக்கு தான் இந்தியால தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரே உண்டு, பிசினஸ் ஸ்ட்ரக்சர். என்ன இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்றதுதான் இந்த. அப்ப வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பிசினஸ் வந்து தனிநபரா இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி செக்டார் வந்து தனிநபரா?
இல்ல தனிநபர்னு அவங்க சொல்லி இருக்கிறது எது? அந்த தனிநபர் வருமானம் இதுவரைக்கும் ஒரு நிமிஷம் கார்ப்பரேட் டாக்ஸ் அதர் டாக்ஸ் இன்கம் சொல்றாங்க. டைரக்ட் டாக்ஸ் இல்ல இன்கம் டாக்ஸ்னு சொல்றாங்க. இன்கம் டாக்ஸ் கொடுக்கறாங்க. அதாவது கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. வரக்கூடிய வருமானம் இல்ல சார் தெளிவு பண்ணுங்க. ஒரு விளக்க சொல்றேன் நான். 17 பைசா கார்ப்பரேட் டாக்ஸ்ல இருந்து வருது, 19 பைசா இன்கம் டாக்ஸ்ல இருந்து வருதுங்கிறது ஒரு ரூபாயில இந்த 19 பைசால சொல்லுங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கிறது, அந்த டிவிடெண்டுக்கு 42% டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. சரி, அந்த வருமானம் யார்கிட்ட இருந்து வருது? கார்ப்பரேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிவிடெண்ட்ல இருந்து வருது. ஒரே ஒரு நிமிஷம். இண்டிவிஜுவல் டாக்ஸ் தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் பாதிக்கப்படுகிறார், கம்பெனிகள் பாதிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது டிவிடெண்டுக்கு டாக்ஸ் கிடையாது நாங்க, அப்புறம் 7% சொன்னாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் 42% கார்ப்பரேட் டாக்ஸ், கார்ப்பரேட் டிவிடெண்டுக்கு 42% வரைக்கும் இன்னைக்கு டாக்ஸ் ஹையர் இன்கம் டாக்ஸ் வந்தது. கார்ப்பரேட் டிவிடெண்ட் யாருக்கு போகுது? கார்ப்பரேட்டுக்கு போகுதா, உனக்கு போகுதா? இண்டிவிஜுவலுக்கு தான் டிவிடெண்ட் போகுது. இண்டிவிஜுவல் தான் டாக்ஸ் கட்டணும். அந்த இண்டிவிஜுவல் யாரு? மேஜர் டாக்ஸ் கட்டற இண்டிவிஜுவல் யாரு? கார்ப்பரேட் முதலாளிகள் தானே. பாஸ் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது கார்ப்பரேட் இப்போ வந்து உங்களுக்கு மேஜர் ஷேர் ஹோல்டர் தானே கட்டறாங்க. ஒரு நிமிஷம். கார்ப்பரேட்ல வேலை பார்க்குற இண்டிவிஜுவல்ஸ்னா அப்படி கிடையாது. கார்ப்பரேட்ல வேலை பார்க்குற இண்டிவிஜுவல்ஸ் தயவு செஞ்சு சொன்னீங்க. இல்ல கார்ப்பரேட்டே இருக்கட்டும். கார்ப்பரேட் ஷேர் ஹோல்டர்ஸ் கட்டறாங்க. எஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இண்டிவிஜுவல் யாரு? ஷேர் ஹோல்டர் யாரு? தனிமனிதனை பாதிக்கிறது கிடையாது. எத்தனையோ இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி இருக்கு. இருங்க எத்தனையோ இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி இருக்கு. பேசிக்ங்க டிவிடெண்ட் இஸ் நாட் paid to a corporate. Dividend is paid to an individual. That individual has to pay the tax. Dividend is paid to investors. இன்வெஸ்டர் யார் சார்? இன்வெஸ்டர் யார்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இல்ல, ஒரு கார்ப்பரேட்ல இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டரா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க மினிமமா? ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட இட் டிபெண்ட்ஸ் அபான் தி கம்பெனி சார். ஒரு அதான் சார் நான் என்ன கேக்குறேன், 10,000 கோடி டர்ன்ஓவர் இருக்கு சார், அல்லது 50,000 கோடி இருக்குது, இதுக்கு மேல 3 லட்சம் கோடி இருக்கிற டர்ன்ஓவர் இருக்கிற கம்பெனி இருக்கு சார். ஆமா, அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க ஷேர் ஹோல்டர் சொல்லுங்க. ஷேர் ஹோல்டர் வந்து யார் வேணா இருக்கலாம், இண்டிவிஜுவல் இருக்கலாம். அதுதான் சார். அப்ப அது எவ்வளவு பேர் இருக்காங்க கேக்குறேன். இண்டிவிஜுவல் மத்தன இருக்கு. இண்டிவிஜுவல் இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அது வெறும் 10 பேருங்க, அவங்க தான் மொத்தத்தை எடுத்துக்கறாங்கன்னு இல்லல்ல, அதுல ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் வர்றாங்கல்ல இண்டிவிஜுவல்ஸா. நீங்க இன்னைக்கு எந்த கார்ப்பரேட் எடுத்தீங்கனாலும் the promoters are holding not less than 24 to 26%. இருக்கட்டும் சார், நான் இல்லனே மறுக்கல. சில கம்பெனிஸ்ல சார் மறுக்கல சார். 75% நீங்க சொல்ற 25% வச்சுப்போ 75% யார்ட்ட இருக்கு? இருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை திருப்பி சொல்றேன். இவங்க இருக்கும்போது திருப்பி எடுத்து போட்டு பாருங்க. டிவிடெண்ட் டாக்ஸ் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் இருந்தபோது கார்ப்பரேட் இன்னைக்கு டிவிடெண்டுக்கு ஃபுல் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொண்டு வந்து சார் 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில கார்ப்பரேட் டாக்ஸ் தான் அதிகமா இருந்தது, இண்டிவிஜுவல் டாக்ஸ் கம்மியா இருந்தது. இங்க வந்து இண்டிவிஜுவல் அதிகமா இருக்கு, கார்ப்பரேட் குறைவா இருக்கணும். அது எப்படி? அத கார்ப்பரேட் கார்ப்பரேட் சப்போர்ட்டர்ஸ் தி சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட். கார்ப்பரேட் டாக்ஸ் அன்னைக்கு அதிகமா தான் இருந்திருக்கும். இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல். இருங்க, அன்னைக்கு கார்ப்பரேட் கையில இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வாங்கி ரைட், நான் வர அத கடந்து இண்டிவிஜுவல் கையில வாங்குறீங்க சார். அதான் சார், இண்டிவிஜுவல்ஸ் தான் இன்னைக்கு அதிகமா பே பண்ணக்கூடிய இடம் வருதுங்க ஆர்குமென்ட் தான் வைக்கறாங்க. கார்ப்பரேட் டாக்ஸ்ல இருந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இன்னைக்கு இண்டிவிஜுவல் கையில 7% இருந்து 42% ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இங்க ஜாஸ்தி வருது. ஆமா, அப்ப யார் பே பண்றா? இருங்க, அப்ப கார்ப்பரேட் டாக்ஸ்ல நீங்க 7% வாங்கின இடத்துல அதே முதலாளிக்கு 42% வரும்போது அங்க டாக்ஸ் கூட தான் வரும். அது ஏன் இங்க கூடல? மொத்தத்துல ஏன் கூடல சார்? எப்படி மொத்தத்துல கூடல? இல்ல, இத கடந்து அவர் சொன்ன மாதிரி தான் டிவிடெண்ட் இண்டிவிஜுவல் கையில தான். ரைட், இது இன்கம் டாக்ஸ் இல்ல வருமான வரி, நீங்க அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இல்ல கட்ட வேண்டியதை பத்தி பேசுறீங்க. அதை கடந்து அரசு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன தொடக்கத்திலே சொன்னீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இதுதான் பெஸ்ட் அல்லது இது மாதிரியான விஷயங்கள். எனக்கு புரியல சார். இல்ல 11வது வருஷத்துல இத பத்தி பேசிட்டீங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இல்ல 11வது வருஷம் சார். 11வது வருஷம் 75வது வருஷம் சார். நான் 11வது வருஷம் இந்த அப்ப 10 வருஷத்துல என்ன செஞ்சோம்? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 76வது பட்ஜெட் மறக்கல. 10 வருஷம் என்ன பண்ணோம்? 10 வருஷம் என்ன இல்ல 75 வருஷம் என்ன சாதிச்சோம் நான் பாக்குறேன். அதுதான் நடக்கல. இல்ல சார், 65 வருஷத்துல எதுவும் நடக்கலன்னு தான் இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்துறோம்ன்றீங்க. முதல் 5 வருஷம் சார் எதையுமே மாத்த முடியாது. இல்ல சார், முதல் 5 வருஷம் சார் எதையுமே இந்த நாட்டுல மாத்த முடியாது சார். அத சொல்லலையே. எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறோம். 10 ஆண்டுகள்ல எல்லா புரட்சியும் வந்து எல்லாம் மாற்ற முடியாது. நீங்க எதையுமே மாத்தணும்னா முதல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி டொனேஷனுக்கு டாக்ஸ் கொண்டாங்க. நான் உங்க ஓபன் சேனல்ல சொல்றேன். எல்லா கட்சிகளுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல நீங்க சொல்ற ஆர்குமென்ட்டே முதல்ல ஆச்சாரி ஒத்துக்க மாட்டார். 10 வருஷத்துல எதுவுமே மாறல ஆச்சாரி அப்படின்னு கேட்டா ஐயோ எல்லாத்தையும் மாத்திட்டோம். பட்ஜெட்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். பட்ஜெட் தான் சார், மாத்த முடியாது. இல்ல சார், நாட்டோட நிதி நிலவரம் தான் மெயின். அத வச்சு தான் ப்ராஜெக்ட்ஸ், அத வச்சு தான் திட்டங்கள். அதுல எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது பிஜேபி அரசாங்கத்தால, வலுவான அரசால, வலுவான பிரதமர்
பிரதமரால பாப்புலிஸ்ட் பிரதமரால அரசாங்கம் வந்தாலும் இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்றேன். எஸ் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அவர் வருத்தப்படுவார். ஏன்னா எல்லாவற்றிலும் மேலானவர்கள் இந்த நிதி அறிக்கையோட பெஸ்ட் அறிக்கை பண்ண முடியாது. இல்ல இப்ப இன்னொன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி சொல்லுது என்னங்க தமிழ்நாட்டை விட்டுட்டீங்க. ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸோ இதெல்லாம் என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு வருத்தமா இருக்கு. ஆந்திராவுக்கு லைன் எடுத்து பீகாருக்கு கொடுக்க இல்ல ரெண்டே 2 லைன்ல ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் எடுத்து வச்சுக்கிட்டு பேசணும்னு பாக்குறீங்க. அவங்க பேசினது சில 1000 கோடிகள் நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் சொன்னாங்க. அவங்க வாங்கினா இன்னைக்கு வந்து நீங்க சார் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு மெட்ரோ ரயில் தரல, மெட்ரோ ரயிலுக்கு ப்ராஜெக்ட் தரல, மெட்ரோ ரயிலுக்கு பணம். எனக்கு புரியல இந்த 2 லைன்னா எதை சொல்றீங்க? அந்த பீகாருக்கு என்ன சில இதுக்கு சொன்னதுக்கு இவ்வளவு அந்த 2 லைனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது. பட்ஜெட்னுடைய 10% எங்க 10% என்ன 4 லட்சம் கோடியா? எவ்வளவு? இல்ல சார் சொல்லுங்க. 2 பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சேர்த்து எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். நீங்க 10% 26000 crores. ஒன்னு 26000 crores is only 1.5% சார். 26000 crores is only 1.5%. இல்ல நான் அந்த ஆர்குமென்ட்டே வரல. 48 லட்சம் கோடிகளுக்கு 10% இல்ல 4 லட்சம் கோடி. இல்ல 26000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னுடைய 10%ங்க அது. இல்லங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட்டினுடைய 10% டோட்டல் பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்களோ அதோட 10% பேச வேண்டியது அப்புறம் கத்த வேண்டியது. இல்ல வர இவ்வளவுதான் மொத்தமாவே இவ்வளவுதான். இல்ல சார் அவரு தெளிவா சொல்றாரு சார். நீங்க உட்கட்டமைப்புக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒட்டுமொத்தமா என்ன அலோகேஷனோ அதுல 10% இந்த 2 ஸ்டேட்டுக்கு 2 பேருக்கு ஒதுக்கிருக்காங்க. ஒட்டுமொத்த நீங்க வந்து 40 லட்சம் 45 லட்சம் கோடிக்கு நம்ம போல அந்த பட்ஜெட் அவர் சொல்லலாம். இந்த துறைக்கானது ஒரே ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி பேசுறது வந்து நீங்க சொன்னீங்களே அருமையா. இந்த மாதிரி டிஸ்கஷன் நீங்க அருமையா சொன்னீங்களே. அப்ப மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கி கொடுத்த லோன் ஃபெசிலிட்டி எவ்வளவு? சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எங்க இருந்து நடக்குது? எங்க நடக்குது? 60000 கோடி லோன் ஜப்பான் லோன். ஜப்பான் கொடுக்குது. ஏன் கொடுக்கல? சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டியா? சரி நான் வரல. இது நீங்க அடுத்த கேரண்டி. இல்ல நீங்க அடுத்த சப்ஜெக்ட் போய்ட்டீங்க. நான் வர ஒரு நிமிஷம் இருக்கு. அது பேசலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி. இல்ல நான் வர அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையும் பேசலாம். 60000 கோடி எப்படி எடுத்து போறீங்க? அதையும் பேசலாம். அதையும் பேசலாம். இல்ல அதையும் பேசலாம். இல்ல நான் வர சார் அது தமிழ்நாடு பேசிருக்கு சார். 12000 கோடி நாங்க செலவு பண்ணிருக்கோம். ஒரு பைசா வரல. சிரமமா இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கூட நகர்ல. ஒவ்வொரு நாளும் இங்க டிராபிக் பிரச்சனை இருக்குங்க சொல்றாங்க. அது நான் வர அடுத்தது. இன்னைக்கு பீகார் ஆந்திரா இதுக்கு மட்டும் கூடுதலா ஒதுக்க வேண்டிய என்ன தேவை இருக்கு? ஏதாவது அங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மாநிலங்க இருக்கு, பின்தங்கிய மாநிலங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கிற மாநிலம் அப்படிங்கிறது கணக்கா கூட்டணி நெருக்கடியா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எதையுமே மாற்ற முடியாத ஒரு நிலைமைன்னா இதை வந்து அடிஷனலா கொடுக்கறது இன்னும் தவறான ஒரு மூவ் இல்லையா? இல்ல நீங்க வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சி இருக்குங்கிறதுக்காக நீங்க அந்த ஒரு ஆங்கிள் பாக்குறீங்களே தவிர அதனால தான் பார்த்தா கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல நீங்க அந்த ஆங்கிள் தான் பாக்குறீங்க. இல்ல சார் வேற யாருக்கும் கொடுக்கல சார். இருங்க உத்தரப்பிரதேசத்துக்கு இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் சார். 23 24 பட்ஜெட் எடுத்து படிங்க சார். 23 24 2023 பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் எடுத்து படிங்க சார். அன்னைக்கு தமிழ்நாடு கூட்டணியில இல்ல சார். சரி 1,05,000 கோடி தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல செலவழிக்க போறாங்க. அப்ப என்ன தமிழக அரசு 1,05,000 கோடி எல்லாம் கிடையாது சார். எடுத்து படிங்க சார். நீங்க காட்டுங்க சார். எடுங்க சார். எடுத்து படிங்க சார். நீங்க காட்டுங்க. எடுத்து படிங்க. சும்மா போய் பேசுறீங்க சார். நீங்க போய் படிங்க. 1.05 லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? என்ன சொல்லுங்கங்கற. என் கவர்மெண்ட்க்கு தான வந்திருக்கணும். இல்ல சப்ஜெக்ட் சரி வர ஆச்சாரி நான் வரேன். சும்மா ஆச்சாரி நான் வரேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார். மொத்தமே 3.8 லட்சம் கோடியில 1.5 லட்சம் கோடி எப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்? சரி எப்படி ஒதுக்க முடியும்? வர முடியாது. அவர் எப்படி 5 ஆண்டுகள்ல சொல்றீங்க? திருப்பி என்னடா நியாயம்? கோடி போறாரு. நிதிநிலை ஆண்டுக்கு தானே வரும். நீங்க 5 ஆண்டுக்கு அதுலயே தான் சரி இந்த 60000 கோடியும் இப்ப ஏன் அதை நம்ம சுட்டி காட்டுறோம் சார்? நீங்க வந்து இப்ப ஆந்திராக்கு ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல, அது வந்து நீங்க கூட்டணிங்கிறதுனால அப்படி கூடுதலா பாக்குறீங்க அப்படின்லாம் ஒரு பார்வை வைக்கிறீங்க இல்லையா? 2019 பிரதமர் கடுமையா விமர்சித்த ஒரு திட்டத்துக்கு இன்னைக்கு வந்து அனுமதி கொடுத்து அதுக்கான அலோகேஷனும் கொடுத்தா அது கூட்டணி நிர்பந்தமா இல்ல நாம விமர்சிச்சது தவறுன்னு பிரதமர் இப்ப உணர்ந்துட்டு வேற இல்ல இந்த முடிவு தான் சரின்னு வந்துட்டாரா? அதை எப்படி பார்க்கணும்? இப்ப அது வந்து நான் அரசியல்வாதி இல்லை, அவங்க அரசியல்ல கேளுங்க. அதுதான் சொல்றேன். ரைட் ஓகே நான் அவர் அரசியல்வாதிட்டே நம்ம கேட்டுருவோம்.